ஹலோ 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 இந்த படத்தவங்களை கொஞ்சம் எழுப்பி விடுங்க. ஹலோ போறாங்க, கொஞ்சம் எழுப்பி விடுங்க. ஹலோ பேரவைக்க பெரியவர்களே, பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களே, அளவிற்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய பெருங்குடி மக்களை, நாடக கலை ரசிகர்களை, சினிமா கலை ரசிகர்களை அனைவர்களுக்கும் இந்த போர் போன்ற பொன்னர் சங்கர் முடி சாய்ந்த வணக்கம் வணக்கம் பல. இந்த போர் வென்ற பொன்னர் சங்கர் இந்த புண்ணிய புராணம் வைத்த அன்புள்ளமானது அவருடைய குடும்பத்தார், உற்றார் உறவினார், அண்ணன் தம்பி அரசு கட்டி வாழ வேண்டும், உற்றார் உறவினார் வாழடி வாழையாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு இந்த பொன்னர் சங்கர் நாடகத்தை பைமல பாளையில் அருள்வாழ்ந்து இருக்கும் இந்த கருப்பண்ணா கருப்புசாமி முன்பதாக இந்த பொன்னர் சங்கர் நாடகத்தை வைத்த அன்பு உள்ளத்தை அனைவர்களுக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, இந்த பொன்னர் சங்கர் நாங்கள் கலியுக தெய்வமாக இருந்தாலும் அலைக்கு சக்திக்கு அருளாடி வந்து இந்த பொன்னர் சங்கருக்கு காட்சி தர வேண்டும் தாயை பெரியக்கா. அலைக்கு சக்திக்கு அருளாடி தர வேண்டும். கொஞ்சம் பின்னாடி வா. ஹலோ வைத்தம்பெண்ணா. ஹலோ 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 தங்கினது நங்கபுரா நங்கைபுரா தாயே தமரிச்ச பொய்யாக்கார பொய்யாக்கார தங்கினது நங்கபுரா நங்கபுரா தாயே தமரிச்ச பொய்யாக்கார பொய்யாக்கார நங்கபுரா நங்கபுரா தாயே தமரிச்ச பொய்யாக்கார பொய்யாக்கார தங்கினது நங்கபுரா நங்கபுரா தாயே தமரிச்ச பொய்யாக்கார பொய்யாக்கார இருந்து பரந்தாடியா பரந்தாடியா தாயே திருச்சா வீரபுரு வீரபுரு இருந்த பரந்தாடியா பரந்தாடியா
தாயே, வந்தது தெய்வமாக இருந்தால் நிற்கணும். அப்படியா போட்டு வை, நிற்கிட்டு அந்த சாமி போட்டு விடு. இந்த அந்த சாமி போட்டு வை. நில்லு தாயே, உன்னுடைய சுருவம் கண்டு நாங்கள் நடக்க முடியாது. நில்லு அப்படியே. ஹலோ ஹலோ பேசுறது எங்களுக்கே கேட்கல. ஹலோ 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 பேருமிக்க பெரியவர்களை, பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களை அனைவருக்கும் நான்கு வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 22 யாகம், 32 தான தர்மம், 62 கலைஞானம், 92 தத்துவம், 108 மனைவிகானங்கள் ஐயமில்லாமல் கற்றுணர்ந்த சிறியோர் பெரியோர்களை, கவிமான புலவர்களை, வருங்கால வாழ்வர்களை அனைவருக்கும் இந்த பொன்னர் சங்கர் வணக்கம். நன்றி கடந்த வணக்கம். நாங்கள் எப்படி பிறந்தோம், இந்த பொன்னர் சங்கர் எப்படி வளர்ந்தோம் என்றால், எங்களுடைய நாடு மேநாடு, ஆலத்த கவுண்டர் கோலத்தான், கோலத்த கவுண்டர் குன்னுடையான், எங்களுடைய பங்காளி 7 பேர். பங்காளி 7 பேத்துக்கு பகுதி நாடும், என்னுடைய தாமரை பெரியநாச்சி குன்னுடைய பிள்ளைக்கு பகுதி நாடு பிரித்து வைத்தார். அப்பொழுது சிற்று அரசராக வாழ்ந்து வரும் தருணத்திலே என்னுடைய தாமரை பெரியநாச்சிக்கும் தகப்பனார் குன்னுடைய பிள்ளைக்கும் சில காலங்கள் பிள்ளைகளே இல்லையாம். ஆண் இல்லாத அருபாபி, பெண் இல்லாத பெருபாபி என்று என்னுடைய நாட்டு மக்கள் பேசி ஏசி கொண்டிருந்தாராம். அப்பொழுது என் தாமரை வெறியாச்சு என்னுடைய தகப்பனார் குன்னுடைய பிள்ளை இடத்தில் சொன்னாராம், சாமி, குழந்தை செல்வம் இல்லாத காரணத்தினால் ஆறு இல்லாத அனுபாபி, பெண் இல்லாத பெருபாவி என்று பெரும் பாவி என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்காக இருந்தால் குழந்தை செல்வத்தை பெற வேண்டும், இல்லை என்றால் மாட்டு மடித்தட வேண்டும் என்று சாமி என்று சொல்லிக் கொண்டிருந்ததா பொழுது. ஹலோ 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 ஆண் இல்லாத அருபாவி, பெண் இல்லாத பெருபாவி என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய நாட்டு மக்கள் ஆண் இல்லாத அருபாவி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய அரமனை ஜாதகாரர் வள்ளுவரை அழைத்து எங்களுடைய ஜாதகத்தை கணித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து கணித்து பார்க்கும் பொழுது தாமரை பெரியராட்சி குன்னுடைய பிள்ளைக்கும் என்னுடைய குடும்ப ஜாதக வள்ளுவர் சொன்னாராம். அரமண ஜாதகர் எப்படி சொன்னார் தெரியுமா? தாமரை வெறியராட்சி குழந்தை செல்வம் இருக்கும், இல்லை என்று யாரு சொன்னது? அப்படி குழந்தை செல்வம் பெற வேண்டும் என்றால் தில்லை சிவரம், திருமலாக்காடு, நடுத்தட்டி, கைலகிரி, வாசி, பொன்னாமல வனத்துக்கு சென்று அரிதாகிய தபம் செய்ய வேண்டும். தபம் செய்தால் குழந்தை செல்வம் இருக்கும் என்று சொன்னாராம். அப்பொழுது அதற்கு பிறகு தாமரை வெறியாட்சி தகப்பனார் குன்னுடைய பிள்ளை என்னுடைய நாட்டை விட்டு கீழ்நாடு சென்று சொன்ன பிரகாரம் தில்லை சிவரம், திருவலங்காடு, நடுத்தட்டு, கைலகிரி, அந்த பாச்சி பொன்னமல வனத்திலே அரிதாகிய தபம் 91 கம்பம் நாட்டி அரிதாகிய தபம் செய்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது அரிதாகிய தபம் செய்து காலை உச்சி முப்பூசை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஈஸ்வரர் வந்தவுடன் பார்த்தால் இந்த குன்னுடையரன் இந்த பொன்னமல வனத்திலே அரிதாகிய தபம் செய்ய காரணம் என்ன, எதற்காக தபம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கேட்க என்னுடைய குன்னுடைய பிள்ளை சொன்னாராம், என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் ஆண் இல்லாத அருபாபி, பெண் இல்லாத பெருபாபி என்று பேசிக் கொண்டிருக்கிறார் சாமி. நாங்கள் எப்படியாவது குழந்தை செல்வம் பெற வேண்டும் என்று சொல்லி 91 கம்பம் நாட்டி அது மீதில் 7 செப்பூசி வைத்து அறுபூசை, குருபூசை, முப்பூசை செய்து கொண்டிருக்கிறேன். கொடுத்தால் குழந்தை செல்வத்தை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த அறுபூசை குருபூசை செய்து பூச்சையில் மாட்டு படுத்திடுவேன் என்று சொன்னாராம். அப்பொழுது
அப்பொழுது ஈஸ்வரர் மனமன் இறங்கி பார்த்தான். என்ன சொல்கிறாய்? இந்த பொன்னாபல வனத்துக்கு வந்து ஈஸ்வரனை பார்த்து அரிதாக தவம் செய்து இந்த வனத்திலே இருக்கும் பொழுது எதற்காக மாண்டு வளைய வேண்டும்? இந்த பொன்னாபல வனத்திலே தவம் செய்த காரணத்தினால் பொறுமை பொறுத்த பொன்னர் பிறக்க வர கொடுத்து சொன்னார். அதற்கு பிறகு ஒருவன் பிறந்தால் ஓரி என்று சொல்வார். இன்னொரு ஆண் குழந்தை வேறும் என்று கேட்க எட்டான வளவடத்து சிட்டானை குட்டி கோடையடி சக்கர் பிறக்க வர கொடுத்து சொன்னார். அப்பொழுது இருவர் பிறந்து விட்டால் பரவாயில்லை, இருந்தால் ஆணுக்கு பெண் துணை வேண்டும். எனக்கு ஒரு பெண் குழந்தை வேறும் என்று கேட்க ஈஸ்வரர் உத்தம பத்தினி ஒரு சொல் வாசகம் அருக்காணி நல்லதக்கா 3 வரத்தை கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு என்னுடைய பிள்ளை சொன்னாரா, சாமி மணியாமூர்ச்சி மாவீரனுக்கும் என்னுடைய மாவீரனுக்கும் வைத்துனருக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று கேட்க அத்தமிழத்தா அம்மன் பெருமாள் செய்ய பெருமாள் சபைக்கேத்த வைத்துறார். இருவருக்கு திருமணம் முடிக்க சிறுமலை கொளுத்தி மறுமலை கொளுத்தி 3 வரத்தை கொடுத்து விட்டேன்னு சொன்னாராம். அப்பொழுது அதற்கு பிறகு என்னுடைய மாவசல் 9 அடுப்பு வேலை செய்யும் கருப்பு தோட்டிக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் என்று கேட்க பூமியில் முளையடித்தால் மாளாதென்று பாரமேல் முளையடிக்கு 12 பலப்படுத்த வையமல சாம்புகன் பிறக்க வரவு கொடுத்து விட்டேன் சொன்னாரா. அதற்கு பிறகு என்னுடைய வாசல் 9 காவல் புரியும் மூலி நாய் மலனாக இருக்கிறது, அதுக்கு ஒரு வரவன் கேட்க பதிகால பால் சாப்பிடு பச்சை நாய் குட்டி பிறக்க வர கொடுத்து விட்டேன்னு சொன்னாராம். 5-6 வரத்தை பெற்று அடியாப்பூர் ஆட்டு சட்டி தவிட்டு சட்டியார் இடத்துக்கு வந்தாராம். அப்பொழுது ஐந்தாறு வரத்தை பெற்று அடியாப்பூர் ஆட்டு செட்டியார் பாளையத்துக்கு வந்து தவிட்டு செட்டியார் இடத்தில் கூலிக்காக மாடு வைத்தாராம். அதற்காக எப்படி சொன்னார் என்றால் இரவு பிறக்கு கண்டு செட்டியாருக்கு பகல் பிறக்கு கண்டு மாடு மேய்த்தவர்களுக்கு ஒப்படைத்தராம். அப்பொழுது ஆடு மாடுகளை மேய்த்து வரும் பொழுது 20,000 பகலாயிரம் கன்றுகள் பிறந்ததாம். அப்பொழுது சில நாட்கள் மாடு வைத்து 1000 கன்றுகள் சேர்ந்தவுடன் எங்களுக்கும் செட்டியாருக்கு மனம் மாற்றமாகி வாய்கலப்பாகி அவரை விட்டு பிரித்து 1000 கன்றுகளை பங்கு பிரித்து ஓட்டு சென்னை கீழ்தசமாக கீழ்திசைகள் செல்லும் பொழுது என்னுடைய 1000 கன்றுகள் டெல்லி வல்லாட்டு கோட்டை அருகில் சென்றவுடன் என்னுடைய ஆடு மாடுகளை விட்டு அங்கே கூலிக்காக நெல் அறுத்தோம். கூலிக்காக நெல் அறுத்து அந்த கூலிக்காக நெல் அறுத்த நெல்லெல்லாம் விற்கரை செய்து இந்த நெல்லி வல்லாட்டை கட்டி அரசாண்டு வருகிறோம். பொழுது ஆயிரம் கன்றுகளும் இந்த நெல்லி வல்லாட்டில் நெல்லை கூலிக்காக அறுத்து இந்த நெல்லி வல்லாட்டை கட்டி இந்த நெல்லி வல்லாட்டுக்கு ஆநாடு கோநாடு அழகு பொன்னி வளநாடு நெல்லி வளநாடு நேர்ச்சந்த கோநாடு பொன்னி வளநாடு புகழ்பெற்ற நன்னாடு கட்டுக்கு களமாகும் கருதுளக்கு நெல்கானும் ஆனை கட்டி போர் அடிக்கும் மான விட்டு போர் விளையும் என்ற நெல்லி வல்லாட்டை கட்டி அரசாண்டு வருவோம். இந்த நெல்லி வல்லாட்டை கட்டி அரசாண்டு வரும் தருணத்திலே எங்களுக்கு ஒரு சிறு வயதில் என் தந்தைமார்கள் தாயும் தள்ளாடும் வயதாகிவிட்டது. நாங்கள் காலமாகிவிட்டால் உங்களுடைய காது குத்து விழாவை பார்க்க வேண்டுமா இல்லையா என்று என்னுடைய தந்தைமார்கள் தாமர வெறியராட்சியும் தகப்பனார் குன்னுடைய பிள்ளை என்னுடைய நெல்லி வல்லாட்டில் மந்தை அலங்கார செய்து மாதளம் தோரணமிட்டு 56 நாட்டு அரசர்களை வரவேற்பு செய்தார்.
அப்பொழுது சபை கூடி எங்களுக்கு எப்படியெல்லாம் பேர் சூட்டு விழா வைத்தார் தெரியுமா? பொண்டூரசே பொட்டு வைத்து பொன்னரந்து பெரு வைத்தார். அதற்கு பிறகு எட்டான வளவர்த்த சிட்டான குட்டி கோடியடி சக்கரைக்கு அந்த என்பெருமாள் கையில் இருக்கிற திருச்சங்கை உரைத்து அந்த சங்கரனுக்கு எப்படி பேர் வைத்தார் தெரியுமா? சங்கூரசி பொட்டு வைத்து சங்கரன் உத்தம பத்தினி ஒரு சொல் வாசகம் அருக்காணி நல்லதாங்க. என்னுடைய தங்கத்துக்கு எப்படி பேர் வைத்தார் தெரியுமா? தங்க ஊரசி பொட்டு வைத்து நல்ல தங்கை பேரு வைத்தார். தங்க உரசி பொட்டு வைத்து நல்ல தங்க என்று பேர் வைத்தார். ஹலோ மைக்கே வேலை செய்யல தம்பி. ஹலோ 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 இன்னர் வச்சு ஏத்துப்பா. அவுட் போவாம இங்க வை. பாலி இது சார் பேச குறைச்சு சார் பேத்து. ஹலோ ஹலோ அவுட்டர் போகுது பாரு. ஹலோ அவுட் போவாம இழுக்கிறது. இன்னர் இன்னர் ஏத்து. இந்த பாக்ஸ் ஏத்து விடு. ஹலோ 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 தங்க உரசி பொட்டு வைத்து ஹலோ நல்ல தங்கை நாட்டு களஞ்சியம் நாலாடு பத்தினி என்று பேர் வைத்தார். என்னுடைய அத்தமல்லை வீரமாகி அனைவேறு இருக்கும் பொழுது என்னுடைய தாமரை வெறிராட்சி தகப்பனார் குன்னுடைய பிள்ளை மாட்டு வடிந்து சோகத்தால் என்னுடைய தங்கை கேட்டது, அண்ணா தாய் தந்தை இழந்து விட்டாரே என்று சோகத்தோடு இருக்கும் பொழுது உன்னுடைய சோகத்துக்கு என்னமா காரணம் என்று கேட்க, அப்பொழுது மான் மயில் குயில் அன்னபிள்ளை தாரா என்று சொல்லப்பட்ட பச்சை கிளி பிடித்து வைத்தோம். அதற்கு பிறகு என்னுடைய மேரிக்கை வீரதங்கால் வளர்க்கக்கூடிய பன்றியானது கிளைக்க ஒரே ஒரு சிவசோழராஜன் சென்னல் கதிர்களெல்லாம் அழித்து அதம் செய்து கொண்டிருக்கும் பொழுது 56 நாட்டு அரசர்களும் சென்று அந்த பன்றியை கொல்ல முடியவில்லையாம். கடைசியாக எங்களிடத்தில் இது கொடுக்கும் பொழுது 50 பாகம் அகலமும் 60 பாகம் நீளமும் படவேல் செய்தோம். அப்பொழுது 60 பாகம் அகலமும் 50 பாகம் நீளமும் படவேல் செய்து கிளைக்க எட்டாளவன் வளர்த்த சிட்டான குட்டியும் ஒரேயொரு சிவசோழராஜன் ராஜன் சென்னல் கதிர்களை அழிப்பதற்கு பன்றியை பார்க்க வேண்டும் என்று சொல்ல பொழுது, ஹலோ ஒரே ஒரு சிவசோழராஜன் சென்னல் ஹலோ 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 சுத்தம் இல்லை வா. ஹலோ ஹலோ